அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரே மாதத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு வேற லெவலுக்கு மாற்றக்கூடிய தமிழில் இருக்கும் அதீத சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். சமீப காலமாக தமிழ் மற்றும் இங்கிலீஷ்னு நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே நேரத்தில் அதிக நேரமும் ஆகாது, மேலும் இன்ஸ்டன்டா இமிடியேட்டா நமக்கு ரிசல்ட்டையும் கொடுக்குது. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ் கீழையும் பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மிக மிக சக்தி வாய்ந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள். அடுத்த நாளே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரே மாதத்தில் உங்கள் வாழ்க்கையே வேற லெவலுக்கு மாறிடும். அந்த அளவிற்கு சக்தி மிக்க அந்த வார்த்தை என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல வாழ்க்கையில் மகத்தான வெற்றிகளை பெறவும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல பார்த்திருந்தாலும் தினமுமே புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் வருவதனால இன்னொரு முறை நான் சொல்றேங்க. தமிழ், இங்கிலீஷ் மற்றும் அனைத்து மொழிகளிலும் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னு நம்ம சொல்வது வழக்கம். அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை அதே மொழிகளில் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். அதே போல தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை தமிழ்ல மட்டும் தாங்க நம்ம சொல்லணும். அப்பதான் அந்த வார்த்தைக்குண்டான அதிர்வலைகள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இந்த மந்திர வார்த்தைகளை எழுதினாலோ அல்லது சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்துதான் நம்ம பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. அர்த்தம் தெரியாமல் நம்ம சொன்னாலோ அல்லது எழுதினாலும் கூட அந்த வார்த்தைக்கான பலன்களை முழுமையாக நம்மால் பெற முடியும். இந்த மந்திர வார்த்தைகள் உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் சுலபமாக இருக்கும். நம்முடைய ஆழ்மனதில் எளிதாக பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை எழுத வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க. ஜஸ்ட் 2 நிமிடங்கள் நாம் சொன்னாலே போதும், முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தினமும் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா எந்த விதமான தடைகளும் கிடையாதுங்க. நோட் பண்ண வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள், குறைந்தபட்சம் 30 நாட்களுக்கு, அதாவது ஒரு மாதத்திற்கு இந்த மெத்தடை எந்தவித இடைவெளியும் இல்லாம கண்டினியூஸா நம்ம ஃபாலோ பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்காம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அப்பதாங்க முழுமையான பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும். இந்த மெத்தடுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாததனால நம்ம பிரேக் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. தவிர்க்கவே முடியாத காரணங்களால ஒரு நாள் அல்லது மேக்ஸிமம் 2 நாட்கள் நம்ம இடைவெளி எடுக்கலாம். இதை தவிர்த்து லாங் பிரேக் எதுவுமே நீங்க எடுக்காதீங்க. இன்கேஸ் நீங்க 2 நாட்களுக்கு மேல பிரேக் எடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 30 டேஸ்க்கு கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணணும். இரண்டாவது மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா,
டைமிங். பெஸ்டான டைமிங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, தினமும் காலையில் நீங்க தூங்கி எழுந்தவுடன் இருக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்திக்கணும். அப்படி இல்லைன்னா நைட்டு நீங்க எல்லா வேலையும் நீங்க முடிச்சிட்டு ஃபைனலா தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த 2 நேரத்திலும் ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். சோ இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தீங்கன்னா எந்த நேரத்துல தூங்க போவீங்களோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே போல எந்த நேரத்தில் நீங்க தூங்கி எழுந்திருப்பீங்களோ அந்த நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். 2 டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தூங்கி எழுந்தவுடன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்க உங்களுடைய தூக்கம் முழுவதுமாக களைவதற்குள் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். பெட்ல அல்லது ஃப்ளோர்லன்னு எங்க நீங்க படுத்தாலுமே தூங்கி எழுந்தவுடன், அதாவது நீங்க படுத்துக்கிட்டே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு அல்லது காகல் பண்ணிட்டு தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. கண் விழித்த உடனேயே இந்த மந்திர வார்த்தையை நீங்க சொல்லி முடிச்சிருங்க. இந்த 2 டைமிங்ஸை தாண்டி இன்னொரு அற்புதமான நேரம் இருக்குங்க. அதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம். விடியற் காலை 4 மணி முதல் காலை 6 மணி வரை இருக்கும் அந்த 2 மணி நேரம். இந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த நேரத்துல நீங்க அலாரம் வச்சு எழுந்துட்டு இந்த மந்திர வார்த்தையை 2 நிமிடங்கள் நீங்க சொல்லிட்டு அதற்கு பிறகு நீங்க தூங்கவும் செய்யலாம். சோ இப்போ நம்ம டைமிங்ஸை கிளியரா பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர வார்த்தையை ஒரு நாளைக்கு 2 நிமிடங்கள்னு 30 நாளைக்கு தொடர்ந்து நம்ம சொல்லணும். கரெக்டா 2 நிமிஷம் மட்டும் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. நீங்க மேக்ஸிமம் 5 நிமிடங்கள் வரைக்கும் கூட சொல்லலாம். அதே போல இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய முறை நீங்க சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமா சொல்ல வேண்டாம். பொறுமையா நிதானமா உணர்ந்து அந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்ற அந்த இன்டென்ஷனோட இந்த வார்த்தையை நீங்க சொல்ல வேண்டாம். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வைத்து கேஷுவலா இந்த வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க. அடுத்த நாளிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸை நீங்க பார்ப்பீங்க. சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த மந்திர வார்த்தை என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. தெய்வீக ஆற்றல் என்னை வழி நடத்துகிறது. தெய்வீக ஆற்றல் என்னை வழி நடத்துகிறது. தெய்வீக ஆற்றல் என்னை வழி நடத்துகிறது. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான அதீத சக்தி வாய்ந்த மந்திர வார்த்தைகள் இவை. 2 நிமிஷம் உணர்வு பூர்வமாக முழு கவனத்துடன் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லி பாருங்க. ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. 30 நாட்களுக்கு மட்டும் தான் சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 30 நாட்கள், அதிகபட்சம் தினமுமே இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். நீங்க எந்த ஊருக்கு போனாலுமே எந்த இடத்துல ஸ்டே பண்ணாலும் தூங்க போறதுக்கு முன்னாடி அல்லது தூங்கி எழுந்தவுடன் இருக்கும் அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. 30 நாட்களுக்கு பிறகு இந்த மெத்தடை கண்டினியூ பண்ண போறவங்க நடுவுல நீங்க பிரேக் எடுத்தாலும் தவறு கிடையாதுங்க. இருந்தாலும் லாங் பிரேக் எதுவுமே எடுக்காதீங்க. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது தினம் தினம் நம் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.